நீங்க எல்லாத்துக்கும் அமைதியா போயிட முடியாது. ஏதாவது ஒன்றுத்துக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிதான் ஆகணும். அதுக்குதான் நாங்க அறிக்கை கொடுத்துட்டோமே, நாங்க தான் வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டோமேன்னு சொல்லிட முடியாது. நீங்க இன்னொரு காரணம் என்னன்னா, உங்களை பற்றியான விமர்சனங்கள், உங்களை பற்றியான ஒரு ஒரு தகவல்கள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க, மீம்ஸ் போடுறாங்க. எல்லாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியுமா அப்படின்றத தாண்டி பொதுவெளியில வந்து பேசி ஆகணும். ஒரு தலைவர்னா வந்து நான் ஒரு படம் பார்த்தேன், வந்து விஜய்க்கு காவி இதெல்லாம் போட்டு டவுசர் எல்லாம் மாட்டி, அது வேற என்னன்னா ஒரு சங்கி, ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு உறுப்பினர், அவர் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டாரு. பாஜகவில் வந்து பாஜக மொத்தமாக அவர் கொண்டு போய் எடுத்து போய் டெல்லியில் எடுத்து போய் தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வரும்பொழுது ஒரு தலைவரா இதற்கு ஒரு சின்ன வெளிப்பாடு இல்லை சின்ன ஒரு விஷயத்தை நீங்க வந்து பொதுவெளியில் சொல்லிதான் ஆகணும். அது ஏன் விஜய் மௌனம் கேட்கிறாருன்னு தெரியல. உண்மையா வந்து அவர் வந்து பதுங்கு பாயறதுக்காக இது பண்றாரா, பயப்படுகிறாரா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. இதுக்கு நீங்க நடிகர் விஜயா நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தால் கூட, சினிமா ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தால் கூட அதிகப்படியாக வந்து ஒரு 100 வார்த்தைகளுக்கு மேல் பேச மாட்டார். அதுவே பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு தலைவராக வந்தாச்சு. நீங்கள் தலைவராக வந்த பிறகு கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். நான் பேசாமலே அரசியல் பண்ணுறேன் அப்படின்னா அது இப்போ ஏதாவது சொல்லிதான் ஆகணும். நீங்கள் பேசினா மட்டும்தானே தெரியும். அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் உதயகுமார், அவர் பெரிய அட்வைஸ் என்ன சொல்றது, வந்து திமுக மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அரக்கன் மாதிரியான ஒரு கட்சியெல்லாம் நீங்க தனியாலாம் எதிர்க்க முடியாது. விஜய் நீங்க வந்துருங்க, அதிமுக வந்துருங்க, கையை பிடிச்சி ஒரு பக்கம் அவங்க இழுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் துரைமுருகன் காட்பாடியில செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அவர் என்ன, இந்தியாவில் வந்து அரசியல் தலைவராக இருக்கிறது, அரசியல் கட்சி நடத்துறதுல சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு 2 கண் மட்டும் போதாது, உடம்பு முழுக்க கண் இருக்கணும். அதை தாண்டி ஏன் இன்னும் விஜய் வெளியே வராம இருக்காரு, வெளியே வந்து எதனா பதில் சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது வந்து சொல்லிதானே ஆகணும். ஏன் சொல்லாம இருக்காரு எனக்கும் புரியாத புதிராக இருக்கிறது.